இன்னைக்கு சிக்கன் வடை செய்ய போகிறேன். வாங்க, வணக்கம். அம்மா இன்னைக்கு சிக்கன் வடை செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியல. இல்லை, சிக்கன் வடைக்கானது எலும்பு இல்லாத பீஸாக வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மிக்சியில் அரைக்கணும். ஸோ அரைச்சி எடுத்துட்டாங்க. சிக்கனை அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க. நான் அதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் வெங்காயம், அப்புறம் இதில் பச்சை மிளகா, மல்லித்தலை, கருவேப்பிலை 3 போட்டுக்கேன். கொஞ்சம் அரிசி மாவு, பொட்டுக்கடலை அரைச்சது அரிசி மாவு போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு பார்த்து போட்டுக்குங்க, நிறைய போட்டு சாப்பிட முடியாது. பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நான் கொஞ்சமாக மிளகாத்தூள். இந்த பிள்ளை காரம் இருக்குது. போதுமா? எண்ணெய், இப்போ வடை சுட்ட சோயா வடை, அந்த வடையோட எண்ணெய். மட்டன் வடையும் சொல்லலாம். இது சிக்கன் வடை. மட்டன் வடையும் இதே மாதிரி தான் செய்கிறது. நல்லா எண்ணெய் வந்துடுச்சு, போடுறேன். ஸோ சிக்கன் வடை ரெடி ஆச்சு. ஸோ நம்ம வடையை சிக்கன் வடை செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து இந்த மாதிரி செஞ்சு அம்மா எப்படி செஞ்சுருக்கேன், அது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும். சிக்கனை வெறும் கிரேவியும் குழம்பும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலே உடம்பு நல்லதான். சரியாங்க? வேறு பேச்சுங்களா என் மக்களா? ஸ்பெஷலு இன்னைக்கு ஸ்பெஷலு சிக்கன் வடை, அப்புறம் சிக்கன் கிரேவி. இதோ சிக்கன் கிரேவி கத்திவா நான் வந்துட்டு. அப்புறம் சோயா வடை. எங்கள் சின்ன பொண்ணு சிக்கன் வடை சாப்பிட மாட்டா சிக்கனு, அதனால் அவளுக்கு சோயாபீன்ஸ் வடை செஞ்சுக்கிறேன். சாப்பாடு வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஸ்பெஷலு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.